கல்வி தொலைக்காட்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம 2ஆம் வகுப்புல 1வது பருவத்துல கணக்கு பாடத்துல என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு காலையில இருந்து நீங்க என்னென்ன பண்ணினீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்க்கலாமா? பாருங்க, தூங்கி எந்திரிச்சிங்க, அப்புறம் பல்லு தேய்ச்சிங்க, அப்புறம் குளிச்சிங்க, அப்புறம் சாமி கும்பிட்டீங்க, அப்புறம் சாப்பிட்டீங்க, அப்புறம் இது ரொம்ப முக்கியமானது, அம்மாவுங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம். நம்ம அப்படித்தானே? வீடு சுத்தம் பண்றதுல ஹெல்ப் பண்ணோம், வீட்டில் மீன் வளர்க்குறவங்க மீனுக்கு உணவு போட்டோம், செடி வளர்க்குறவங்க செடிக்கு தண்ணி ஊற்றினோம், பாத்திரங்களை அம்மாவங்களுக்கு கழுவி கொடுத்தோம், நம்மளுடைய புக்கெல்லாம் வச்சிருக்கிற அலமாரியை நாம் தூசி இல்லாமல் துடைச்சோம், அப்புறம் கொஞ்சம் நேரம் விளையாண்டோம், கொஞ்ச நேரம் படம் வரைஞ்சோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? இப்போ தொலைக்காட்சியில் என்ன பார்க்குறீங்க? உங்களுடைய பாடங்களை படிக்கிறதுக்கான வழிகளை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? அதில் இருக்கிற ஹோம்ஒர்க்கை நாம செய்வோம். அடுத்து நைட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிடுவோம். இது நாம இன்னைக்கு காலையில இருந்து நைட்டு செய்ய போற செயல்கள். இதை நாம வரிசையா பார்த்தோம். இன்னைக்கு நீங்க இந்த செயல்கள் எல்லாம் செஞ்சீங்க, ஞாபகம் இருக்குது தானே? சரி, இன்னைக்கு இதெல்லாம் செஞ்சோம். அப்ப இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு நாம கணக்கு பாடம் வேற நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப இன்னைக்கு என்ன கிழமை? புதன்கிழமை. ஆஹா, இன்னைக்கு புதன்கிழமை. அருமை. இன்னைக்கு புதன்கிழமை அப்படிங்கிற மாதிரி இன்னும் நிறைய கிழமைகள் இருக்குது. அது என்னென்னு வரிசையா பார்க்கலாமா? முதல்ல ஞாயிறு, அடுத்து திங்கள், அடுத்து செவ்வாய், அடுத்து புதன், அடுத்து வியாழன், அடுத்து வெள்ளி, அடுத்து சனி. இப்படி 7 கிழமைகள் இருக்குது. என்னென்னு மறுபடியும் பார்க்கலாமா? ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. ஓகேவா? சரி, இன்னொரு தடவை பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி நாம ஏற்கனவே நோட்டு பென்சில் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் தானே? அதுல அப்படியே எழுதலாம். ஞாயிறு, ஞாயிறு, ஞாயிறு. அடுத்து திங்கள், திங்கள். அடுத்து செவ்வாய், செவ்வாய். அடுத்து புதன், புதன். அடுத்து வியாழன், வியாழன். அடுத்து வெள்ளி, வெள்ளி. அடுத்து கடைசியாக சனி, சனி. இதை இப்போ நீங்க எல்லாரும் நோட்ல எழுதிக்கிட்டீங்க. இன்னொரு தடவை பார்க்கலாமா? ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. இதோட முடியுது. சரி, இது எல்லாமேவும் கிழமைகள் அப்படின்னு நம்ம சொல்லணும்.
என்னன்னு சொல்லணும்? கிழமைகள் அப்படின்னு நம்ம சொல்லணும். கிழமைகள் இவ்வளவுதானா அப்படின்னா இவ்வளவுதான், 7 கிழமைகள் தான் இருக்குது. இத நாம ஒரு வாரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வாரத்தின் நாட்கள் தான் இந்த 7 கிழமைகள். இந்த 7 கிழமைகளை வச்சு ஒரு பாட்டு பாடலாமா? எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? ஞாயிற்றுக்கிழமை பிறந்த நீயும் நாட்டுக்காக உழைத்திடுவாய். ஞாயிற்றுக்கிழமை பிறந்த நீயும் நாட்டுக்காக உழைத்திடுவாய். திங்கட்கிழமை பிறந்த நீயும் திறமைகள் வளர்த்து உயர்ந்திடுவாய். திங்கட்கிழமை பிறந்த நீயும் திறமைகள் வளர்த்து உயர்ந்திடுவாய். செவ்வாய்க்கிழமை பிறந்த நீயும் செய்யும் செயலால் பெருமை கொள்வாய். செவ்வாய்க்கிழமை பிறந்த நீயும் செய்யும் செயலால் பெருமை கொள்வாய். புதன்கிழமை பிறந்த நீயும் பொறுமை குணத்தில் சிறந்திடுவாய். புதன்கிழமை பிறந்த நீயும் பொறுமை குணத்தில் சிறந்திடுவாய். வியாழக்கிழமை பிறந்த நீயும் வெற்றிக்காக பாடுபடுவாய். வியாழக்கிழமை பிறந்த நீயும் வெற்றிக்காக பாடுபடுவாய். வெள்ளிக்கிழமை பிறந்த நீயும் விருதுகள் பற்பல வாங்கிடுவாய். வெள்ளிக்கிழமை பிறந்த நீயும் விருதுகள் பற்பல வாங்கிடுவாய். சனிக்கிழமை பிறந்த நீயும் சமத்தாய் நல்ல பேரெடுப்பாய். சனிக்கிழமை பிறந்த நீயும் சமத்தாய் நல்ல பேரெடுப்பாய். கிழமைகள் எதிலும் பேதமில்லை, முயன்றால் எதுவும் தோல்வி இல்லை. கிழமைகள் எதிலும் பேதமில்லை, முயன்றால் எதுவும் தோல்வி இல்லை. அருமையா பாடுனீங்க. என் கூடயே சேர்ந்து நீங்களும் பாடிட்டீங்க. அருமை அருமை. இந்த பாட்டை மறுபடியும் நான் பாடுறேன், என் கூட சேர்ந்து நீங்க பாடணும். உங்களுக்காக நான் வெயிட் பண்ணுவேன், சரிங்களா? ஞாயிற்றுக்கிழமை பிறந்த நீயும் நாட்டுக்காக உழைத்திடுவாய். ஞாயிற்றுக்கிழமை பிறந்த நீயும் நாட்டுக்காக உழைத்திடுவாய். திங்கட்கிழமை பிறந்த நீயும் திறமைகள் வளர்த்து உயர்ந்திடுவாய். திங்கட்கிழமை பிறந்த நீயும் திறமைகள் வளர்த்து உயர்ந்திடுவாய். செவ்வாய்க்கிழமை பிறந்த நீயும் செய்யும் செயலால் பெருமை கொள்வாய். செவ்வாய்க்கிழமை பிறந்த நீயும் செய்யும் செயலால் பெருமை கொள்வாய். புதன்கிழமை பிறந்த நீயும் பொறுமை குணத்தில் சிறந்திடுவாய். புதன்கிழமை பிறந்த நீயும் பொறுமை குணத்தில் சிறந்திடுவாய். வியாழக்கிழமை பிறந்த நீயும் வெற்றிக்காக பாடுபடுவாய். வியாழக்கிழமை பிறந்த நீயும் வெற்றிக்காக பாடுபடுவாய். வெள்ளிக்கிழமை பிறந்த நீயும் விருதுகள் பற்பல வாங்கிடுவாய். வெள்ளிக்கிழமை பிறந்த நீயும் விருதுகள் பற்பல வாங்கிடுவாய். சனிக்கிழமை பிறந்த நீயும் சனிக்கிழமை பிறந்த நீயும் சமத்தாய் நல்ல பேரெடுப்பாய்.
சனிக்கிழமை பிறந்த நீயும் சமத்தாய் நல்ல பேரெடுப்பாய். கிழமைகள் எதிலும் பேதமில்லை, முயன்றால் எதுவும் தோல்வி இல்லை. கிழமைகள் எதிலும் பேதமில்லை, முயன்றால் எதுவும் தோல்வி இல்லை. ஆஹா, ரொம்ப அருமையா பாடுனீங்க. என் கூட சேர்ந்து நீங்களும் அருமையா பாடிட்டீங்க. உங்களுக்கு இன்னும் ஒரு பாட்டு, எளிதான பாடல். இது நம்ம அம்மா அப்பாலாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த பாடல் எல்லாம் பாடிட்டே இருப்பாங்க. நீங்க அவங்க கிட்ட கூட நீங்க கேட்டுக்கிடலாம். நான் ஒரு வாட்டி சொல்லித்தரேன், கொஞ்சம் தமாசாவும் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை நகையை காணோம், ஞாயிற்றுக்கிழமை நகையை காணோம், திங்கட்கிழமை திருடன் பிடிபட்டான், திங்கட்கிழமை திருடன் பிடிபட்டான், செவ்வாய்க்கிழமை ஜெயிலுக்கு போனான், செவ்வாய்க்கிழமை ஜெயிலுக்கு போனான், புதன்கிழமை புத்தி வந்தது, புதன்கிழமை புத்தி வந்தது, வியாழக்கிழமை விடுதலையானான், வியாழக்கிழமை விடுதலையானான், வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு வந்தான், வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு வந்தான், சனிக்கிழமை சாப்பிட்டு தூங்கினான், சனிக்கிழமை சாப்பிட்டு தூங்கினான். இன்னொரு வாட்டி சொல்லட்டா? ஞாயிற்றுக்கிழமை நகையை காணோம், திங்கட்கிழமை திருடன் பிடிபட்டான், செவ்வாய்க்கிழமை ஜெயிலுக்கு போனான், புதன்கிழமை புத்தி வந்தது, வியாழக்கிழமை விடுதலையானான், வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு வந்தான், சனிக்கிழமை சாப்பிட்டு படுத்தான். இத அம்மா கிட்ட அப்பா கிட்ட கூட கேளுங்களேன், அவங்களும் உங்களுக்கு சொல்லி தருவாங்க இந்த பாட்டை. இந்த பாட்டை நம்ம பாடணும் அப்படின்னா இந்த கிழமைகள் எல்லாத்தையும் நம்ம வரிசையா ஞாபகம் வச்சுக்கிடலாம். ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை. சரி, இப்போ இந்த 7 கிழமைகளை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஒரு வாரத்தினுடைய நாள்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு வாரத்துடைய நாள்கள். இப்ப திரையில பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7 அப்படின்னு அதோட பேரெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதுல சில கேள்விகள் கேட்கலாம், உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு பார்ப்போம். இந்த வாரத்தினுடைய 4வது நாள் என்ன? 4, 4க்கு நேரா என்ன இருக்குது? புதன். ஆஹா, புதன். அருமை. அடுத்த கேள்வி என்னன்னு பார்க்கலாமா? வெள்ளிக்கிழமைக்கு அடுத்து வரும் நாள் எது? வெள்ளிக்கிழமைக்கு அடுத்து வரும் நாள் எது? இப்ப வெள்ளிக்கிழமை எங்க இருக்குன்னு பாருங்க. ஆஹா, 6, 6வது இடத்துல இருக்கு. அப்ப 6க்கு அடுத்து 7, 7ல என்ன இருக்குது? சனி. அருமை, அருமையா சொன்னீங்க. அடுத்த கேள்வி என்ன? திங்கட்கிழமைக்கு முன் வரும் நாள் எது? அதாவது திங்கட்கிழமைக்கு முன்னாடி என்ன நாள் வரும் அப்படிங்கிறத சொல்லணும். இங்க திங்கட்கிழமை எங்க இருக்கு இந்த வரிசையில? ஆஹா, 2. அருமை. திங்கள் 2வது இடத்துல இருக்கு. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன கிழமை வருது? ஞாயிறு. அருமை. நாம ஆங்கில பாடம் படிப்பது என்ன கிழமை? யோசனை பண்ணி சொல்லுங்களேன். ஆஹா, செவ்வாய்க்கிழமை. அருமை. சூழ்நிலை பாடம் எந்த கிழமையில நம்ம படிக்கிறோம்? வியாழக்கிழமை. ஏன்னா இன்னைக்கு நாம படிக்கிறது கணக்கு, அது புதன்கிழமை. கணக்குக்கு அடுத்த நாள் வியாழன், அதாவது சூழ்நிலையல். கணக்குக்கு அடுத்த பாடம் சூழ்நிலையல். புதன்கிழமைக்கு அடுத்த நாள் வியாழக்கிழமை. அது மாதிரி ஒவ்வொரு கிழமைகளையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்க, இதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றது? இன்னைக்கு என்ன நாள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் தானே. அடுத்து நாம உங்களுக்கு இன்னும் எளிதான ஒரு பாடலை நான் பாடி காட்டுறேன். என்ன அப்படின்னு பார்க்கலாமா?
நம்ம அம்மா நம்ம அப்பா எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த பாடல் எல்லாம் பாடிட்டே வீதியில விளையாடுவாங்க. நீங்க அவங்க கிட்ட கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டீச்சர் என்ன ஞாபகப்படுத்தட்டா? ஞாயிற்றுக்கிழமை நகையை காணோம், ஞாயிற்றுக்கிழமை நகையை காணோம், திங்கள் கிழமை திருடன் பிடிபட்டான், திங்கள் கிழமை திருடன் பிடிபட்டான், செவ்வாய்க்கிழமை ஜெயிலுக்கு போனான், செவ்வாய்க்கிழமை ஜெயிலுக்கு போனான், புதன்கிழமை புத்தி வந்தது, புதன்கிழமை புத்தி வந்தது, வியாழக்கிழமை விடுதலையானான், வியாழக்கிழமை விடுதலையானான், வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு வந்தான், வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு வந்தான், சனிக்கிழமை சாப்பிட்டு படுத்தான், சனிக்கிழமை சாப்பிட்டு படுத்தான். இன்னொரு வாட்டி பார்க்கலாமா? கவனமா கேளுங்க. ஞாயிற்றுக்கிழமை நகையை காணோம், திங்கட்கிழமை திருடன் பிடிபட்டான், செவ்வாய்க்கிழமை ஜெயிலுக்கு போனான், புதன்கிழமை புத்தி வந்தது, வியாழக்கிழமை விடுதலையானான், வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு வந்தான், சனிக்கிழமை சாப்பிட்டு படுத்தான். நல்லா இருக்குது தானே? எந்த கிழமை நகையை காணோம்னு சொன்னாங்க இந்த பாட்டுல? ஆஹா, ஞாயிறு. அடுத்த கிழமையில என்ன ஆச்சு? திருடன் பிடிபட்டான். அது எந்த கிழமை? ஆஹா, திங்கட்கிழமை. திருடன் என்ன பண்ணாங்க? ஜெயில்ல போட்டாங்க. அது எந்த கிழமை? ஆஹா, செவ்வாய்க்கிழமை. ஜெயிலுக்கு போன உடனே அந்த திருடனுக்கு என்ன ஆயிடுச்சு? அப்பதான் அறிவே வருது, புத்தி வருது. ஆஹா, நம்ம பண்ணது தப்பு அப்படின்ட்டு அவனுக்கு புத்தி வருது. புத்தி வந்தது எந்த கிழமை? ஆஹா, புதன்கிழமை. அருமை அருமை. புத்தி வந்த உடனே என்ன ஆயிட்டான்? விடுதலை ஆயிட்டான். அவனை விடுதலை பண்ணிட்டாங்க. எந்த கிழமையில விடுதலை பண்ணினாங்க? வியாழக்கிழமை விடுதலை பண்ணாங்க. விடுதலை பண்ணிட்டு அவன் எங்க போவான்? வீட்டுக்கு. அருமை. வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்கு வந்தது அப்ப எந்த கிழமை? வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமையில வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க? ஆமா, சாப்பிட்டுட்டு தூங்கிடுவாங்க. அதுதான் செஞ்சாங்க. அது எந்த கிழமை? சனிக்கிழமை. அருமை. அந்த பெரிய பாடலையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த குட்டி பாடலையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்து இந்த பாடல்ல இருந்து நாம முக்கியமா என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? கிழமைகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அருமை. என்னென்ன? 7 கிழமைகள். பாருங்க திரையில அந்த கிழமைகள் எல்லாம் வரிசையா எழுதியிருக்கிறாங்களா? 1 ஞாயிறு, அதுதான் வாரத்தினுடைய முதல் நாள். 2 திங்கள், இது 2வது நாள். 3 செவ்வாய். 4 புதன். 5 வியாழன். 6வது கிழமை வெள்ளி. 7வது சனிக்கிழமை. 7வது தான் கடைசி. 7 தான் கடைசியா? ஆமா, ஒரு வாரத்துக்கு 7 கிழமைகள் தான் இருக்கு. அவ்வளவுதானா? அப்படின்னா அவ்வளவுதான் இருக்குது. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. சரிங்களா? இப்போ இந்த 7ஐயும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வாரத்தின் நாள்கள். சரி, இதுல இருந்து ஒரு கேள்விகள்லாம் கேட்கலாம். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குதான்னு பார்க்கலாமா? வாரத்தினுடைய 4வது நாள் எது? இந்த வரிசையில 4 அப்படிங்கிறது எங்க இருக்குன்னு பாருங்க. பார்த்து அதுக்கு நேரா என்ன இருக்குது? புதன். ஆஹா, 4வது நாள் புதன்கிழமை. அருமை. அடுத்த கேள்வி என்ன பார்க்கலாமா? அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? வெள்ளிக்கிழமைக்கு அடுத்து வரும் நாள் எது அப்படின்னு கேக்குறாங்க. வெள்ளிக்கிழமைக்கு அடுத்து
முதல்ல வெள்ளிக்கிழமை எந்த இடத்துல இருக்குது அந்த வரிசையில? பாருங்க. 6 ஆறாவது இடத்துல வெள்ளிக்கிழமை இருக்கு. அடுத்து வரும், அப்போ 6க்கு அடுத்து வரும் 7. அந்த கிழமை என்ன? அப்ப 7வதுக்கு நேரா என்ன இருக்குது? சனி. சனி, சனிக்கிழமை. ஆமாம். அடுத்த கேள்வி, திங்கள் கிழமைக்கு முன் வரும் நாள் எது? திங்கள் கிழமைக்கு முன்னாடி, திங்கட்கிழமை இன்னைக்குன்னு வச்சுக்கோங்க, நேத்து என்ன கிழமை அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. திங்கள் கிழமைக்கு முன்னாடி என்ன நாள் வரும் அப்படின்னு. அப்போ நம்ம இந்த வரிசையில திங்கள் கிழமை எத்தனாவது இடத்துல இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. ஆஹா, 2வது இடத்துல இருக்குது. அருமை. 2வது இடத்துல இருக்கிற திங்கள் கிழமைக்கு முன்னாடி. அப்போ 2க்கு முன்னாடி. 2க்கு முன்னால் என்ன நம்பர் வரும்? 1. அப்போ 1க்கு நேரா என்ன இருக்குது? ஞாயிறு. அப்போ திங்கள் கிழமைக்கு முன்னால் வரும் நாள் எது? ஞாயிறு. அருமையா கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்து, இப்போ எல்லாருமே தொலைக்காட்சியில நிகழ்ச்சிகள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு என்ன பார்த்தீங்க? கணக்கு. இன்னைக்கு புதன்கிழமை. சரி, இதுல சில கேள்விகள் கேட்கணும். நாம ஆங்கில பாடம் படிப்பது எந்த கிழமை? நம்ம ஆங்கில பாடத்தை எந்த கிழமையில படிக்கிறோம்? இன்னைக்கு கணக்குன்னா நேத்து நாம ஆங்கிலம் படிச்சோம். அப்போ இன்னைக்கு புதன்னா நேத்து செவ்வாய்க்கிழமை. சூழ்நிலையில் பாடம் படிப்பது எந்த கிழமை? ஆஹா, வியாழக்கிழமை. அருமை அருமை, நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ கிழமைகளை பத்தி, 7 கிழமைகளை பத்தியும் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதை ஏன் நம்ம தெரிஞ்சுக்கிறணும்? கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறணுமா? ஆமா, தெரிஞ்சுக்கிறணும். இன்னைக்கு புதன்கிழமை அப்படின்னு தெரிஞ்சாத்தானே இன்னைக்கு நம்ம கணக்கு பாடம் படிப்போம். நாளைக்கு வியாழக்கிழமைன்னு தெரிஞ்சாத்தானே நம்ம சூழ்நிலையில் பாடம் படிப்போம். சரி, அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? ரொம்ப எளிது. எல்லார் வீட்லயும் இது மாதிரி நாள்காட்டி இருக்குது. இந்த நாள்காட்டியில தான் நாம கிழமைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு என்ன நாள் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கு பேரு நாள்காட்டி. ஏன் இதை நாள்காட்டின்னு சொல்றோம்? இந்த நாள் என்ன நாள்னு காட்டுறதுனால இது நாள்காட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, இன்னைக்கு நீங்க உங்க வீட்டுல இருக்கிற நாள்காட்டியை போய் பாருங்க. பார்த்து இன்னைக்கு புதன்கிழமை தானா அப்படிங்கிறத சரி பாருங்க. சரி பார்த்துட்டு அம்மா அவங்கள்ட்ட கேட்டுட்டு வாரத்தினுடைய நாள்கள் அப்படின்னு தலைப்பு போட்டு உங்க நோட்டு புத்தகத்துல எழுதுங்க. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி அப்படின்னு அந்த நாள்காட்டிய பார்த்தே நீங்க எழுதி வைங்க. வச்சிங்கன்னா நான் அடுத்து வரும்போது அதை கேட்பேன் உங்ககிட்ட. நீங்க எடுத்து காட்டணும். காட்டுவீங்களா? அருமை அருமை, நீங்க நல்ல குழந்தைங்க. நீங்க இப்போ இந்த இதை முடிச்ச உடனே நீங்க அதெல்லாம் எழுதி வைப்பீங்க. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய நாட்காட்டியில போய் அதை பார்ப்பீங்க. பார்த்து அதெல்லாம் எழுதி வைங்க. சரி, இப்போ இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? வாரத்தின் நாள்கள் 7 அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி அப்படின்னு 7 கிழமைகளையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதை ஏன் தெரிஞ்சுக்கிறணும்? கண்டிப்பா தெரிஞ்சுக்கிடணும். பார்ப்போம். அதை தெரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்து என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நமக்கு தெரியும். நம்ம அம்மாவை நம்ம அப்பாவை கேட்காம நம்மனாலேயே கண்டுபிடிக்க முடியும். இப்போ எல்லார் வீட்லயும் இந்த நாள்காட்டி இருக்குதானே? இது உங்க வீட்டுல இருக்குது தானே? இந்த நாட்காட்டி மூலமாக நாம கிழமைகளை தெரிஞ்சுக்கிடலாம். கிழமைகளை எப்படி தெரிஞ்சுக்கிடுவோம்? நம்ம நாள்காட்டி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். சரி, ஏன் டீச்சர் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறணும்? தெரிஞ்சுக்கிட்டா தானே நாம கல்வி தொலைக்காட்சியில இந்த கிழமை இந்த பாடம் நடத்துறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இன்னைக்கு என்ன கிழமை அப்படிங்கிறத நம்ம நாட்காட்டியில போய் பார்த்துட்டு இன்னைக்கு திங்கட்கிழமையா இருந்ததுன்னா தமிழ் பாடம் நடத்துவாங்க அப்படின்னு நாமளே போய் தமிழ் பாடம் படிக்கலாம் தானே?
இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சா செவ்வாய்க்கிழமை என்ன பாடம் நடத்துவாங்க? தமிழுக்கு அடுத்து என்ன? ஆங்கில பாடம். அப்போ செவ்வாய்க்கிழமையில ஆங்கில பாடம் நடத்துவாங்க அப்படின்னு நாமளா தெரிஞ்சுக்கலாம் தானே? சரி, செவ்வாய்க்கு அடுத்து என்ன கிழமை? புதன்கிழமைன்னு நம்ம நாட்காட்டியில பார்க்க தெரிஞ்சுக்கிட்டாதான் இன்னைக்கு கணக்கு பாடம் அப்படிங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். வியாழக்கிழமை சூழ்நிலையியல் அப்படிங்கிறதையும் நாமளே தெரிஞ்சுக்க முடியும். நம்ம அம்மா, நம்ம அப்பா, நம்ம அண்ணன், அக்கா யாருமே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நாமளே நம்ம பாடத்தை தெரிஞ்சுக்கிடலாம். சரி, இப்போ இந்த கல்வி தொலைக்காட்சியினால 2 கேள்வி கேட்கலாம். பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சிருக்குதான்னு பார்க்கலாமா? நாம ஆங்கில பாடம் எந்த கிழமையில நாம படிப்போம்? செவ்வாய்க்கிழமை. அருமை. அடுத்து சூழ்நிலையில் பாடம் எந்த கிழமையில படிப்போம்? சூழ்நிலையில் பாடம் எந்த பாடத்துக்கு அடுத்து வரும்? நம்ம கணக்கு பாடத்துக்கு அடுத்துதான் சூழ்நிலையில் பாடம் வரும். இப்ப கணக்கு பாடம் இன்னைக்கு நாம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு புதன்கிழமை. அப்போ கணக்குக்கு அடுத்துதான் சூழ்நிலையில் வரும். சூழ்நிலையில வருது அப்படின்னா புதன்கிழமைக்கு அடுத்து என்ன கிழமை வரும்? வியாழக்கிழமை. அருமை. அப்போ ஆங்கில பாடம் செவ்வாய்க்கிழமை, கணக்கு பாடம் புதன்கிழமை, சூழ்நிலையில் பாடம் வியாழக்கிழமை, தமிழ் பாடம் அப்ப எப்போ? திங்கட்கிழமை. உங்களுக்கே தெரியுது தானே? இதை நாம தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் கிழமைகளை நாம தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்றது. சரி, இன்னைக்கு நீங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய நாள்காட்டியில போய் என்ன கிழமை இருக்கு அப்படின்றத பாருங்க. பார்த்துட்டு இந்த 7 கிழமைகளையும் நோட்ல எழுதணும். என்னன்னு எழுதுவீங்க? 1 அப்படின்னு எழுதி ஞாயிறு, 2 திங்கள், 3 செவ்வாய், 4 புதன், 5 வியாழன், 6 வெள்ளி, 7 சனி அப்படின்னு எழுதி வைங்க. நான் அடுத்து வரும்போது எனக்கு நீங்க அதை காட்டணும். சரியா? செய்வோமா? செய்யலாம். அடுத்து உங்களை இதே மாதிரி ஒரு நல்ல பாடத்துல சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு நன்றி.